மென்ஸ்க்கான ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக பெண்களுக்கு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இப்போ கழுத்தை சுற்றி கருப்பாகிறது அல்லது அக்குள் பகுதிகளில் ஓவர் திக்கினிங்காக கருப்பாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதற்கு காரணமும் ஹார்மோன்ஸ் தான். அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல கூடிய கழிவுகள் சரியா மோஷன் போகாமல் இருந்தாலோ, மார்பகத்தில் கட்டிகள் இருக்குது அப்படின்னாவே ஒன்று அவங்க கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ரொம்ப நாள் தொடர்ந்து சாப்பிட்ருப்பாங்க, பீரியட் வர வைக்கிறதுக்காக கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் ஃபைப்ராய்டுனால அதனோட தாக்கமாக மார்பகத்தில் புற்றுநோய்கள் ஏற்படலாம். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக இது எளிதாக கரைஞ்சு மாதவிடாய் வழியாக வெளியே வரும்போது எண்டோமெட்ரியல் கூடிய இன்ஃபெக்ஷன் கரைஞ்சு உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷனில் கிளென்ஸ் அவுட் ஆயிரும். ஸோ இது பெர்மனன்ட் கியூராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எளிதாகவே வந்து குழந்தை தங்கி ப்ரெக்னென்சியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இடையில வந்து நான் டபுள் லைன் பார்த்தேன் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எல்லா ரிலேட்டிவ்டையும் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து திடீர்னு பார்த்தா மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. Hi doctor, for dark underarm is the treatment solution for this ன்னு போட்டிருக்காங்க சரஸ்வதிங்கிறவங்க. ஸோ டார்க் அண்டர்ஆர்ம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரான் மென்ஸ்க்கான ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக பெண்களுக்கு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இப்போ கழுத்தை சுற்றி கருப்பாகிறது அல்லது அக்குள் பகுதிகளில் ஓவர் திக்கினிங்காக கருப்பாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதற்கு காரணமும் ஹார்மோன்ஸ் தான். அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல கூடிய கழிவுகள் சரியா மோஷன் போகாமல் இருந்தாலோ அல்லது வந்து உடல் வெப்பம் அதிகமாகக்கூடிய விஷயங்கள், அடிப்படையாக கான்ஸ்டிபேஷன், மலக்கட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரத்தத்தை சுத்தமாக வச்சுட்டு ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கும்போது தான் இதை வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம எக்ஸ்டர்னலாக போடுற க்ரீமு, ஸ்க்ரப்பு இதெல்லாமே வந்து டெம்பரவரியாக உங்களுக்கு ஒரு சில சொல்யூஷன்ஸ் கொடுக்குமே தவிர பெர்மனெண்ட்டாக இதற்கான சொல்யூஷனாக அமையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஆனால் உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட நம்பரை வந்து 04424333522 அந்த நம்பர் ரிசப்ஷன் கால் பண்ணி உங்கள் நம்பர் ட்ராப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட அப்பாயின்மெண்ட் இருக்கும்போது அவங்க உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலம் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணுறதுனா கூட டாக்டர் யோக வித்யாட்ட வீடியோ கன்சல்டேஷன் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் 96000037 அல்லது 96000038 இந்த நம்பரில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் ஷெடியூல் கொடுப்பாங்க. ஸோ அதில் வீடியோ கன்சல்டேஷனும் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம். ஸோ நேரில் வரதா இருந்தாலும் ரிசப்ஷனில் என்னோட நம்பர் ட்ராப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட அப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடிய டேஸில் உங்களுக்கு கால் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து ஃபைப்ராய்ட் சிஸ்ட் பிரெஸ்ட் இன்ஃபெக்ஷன் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்னு போட்டிருக்காங்க மதன்குமார். பட் ஆல்ரெடி இப்போ ஒரு பேஷண்ட்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபைப்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு ஆகட்டும் சிட்ஸ் ஆகட்டும் மார்பகத்தில் கட்டிகள் இருக்குது அப்படின்னாவே ஒன்று அவங்க கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ரொம்ப நாள் தொடர்ந்து சாப்பிட்ருப்பாங்க, பீரியட் வர வைக்கிறதுக்காக கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் ஃபைப்ராய்டுனால அதனோட தாக்கமாக மார்பகத்தில் புற்றுநோய்கள் ஏற்படலாம். இல்லை அவங்க சாப்பிடக்கூடிய தைராய்டு மாத்திரைகள் வந்து அதோட சைடு எஃபெக்டாக மார்பகத்தில் கட்டிகள் ஏற்படலாம். அவங்களோட உணவாதி செயல்கள்னாலையும் ஏற்படலாம். ஸோ அது 4 விஷயத்தில் என்ன அடிப்படையாக காரணம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும். ப்ளஸ் இளங்குடி அப்படிங்கிறவங்க ஹை மேம் சாக்லேட் சிஸ்ட் மேம் பேபி இல்லை க்யூர் பண்ணலாமா, எனக்கு பேபி கிடைக்குமான்னு போட்டிருக்காங்க. ஸோ சாக்லேட் சிஸ்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய உள்சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அது அப்படியே உள்ளே போய் அந்த ஓல்டு பிளட், அந்த இன்ஃபெக்டட் பிளட் வந்து ஓவரி வரைக்கும் போய் கலெக்ட் ஆகிறது சாக்லேட் சிஸ்ட்டு. நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக இது எளிதாக கரைஞ்சு மாதவிடாய் வழியாக வெளியே வரும்போது எண்டோமெட்ரியல் கூடிய இன்ஃபெக்ஷனும் கரைஞ்சு உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷனில் கிளென்ஸ் அவுட் ஆயிரும். ஸோ இது பெர்மனன்ட் கியூராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எளிதாகவே வந்து குழந்தை தங்கி ப்ரெக்னென்சியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இளங்குடி எந்த ஊருக்கு கால் பண்ணிக்கிங்க தெரியல, உங்களோட ரிப்போர்ட்ஸ் இருந்தால் எனக்கு 9600000037 அல்லது 96000038 வாட்ஸ்அப்பில் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கேள்விகளுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் எங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், நியரஸ்ட் பிரான்ச்சஸோ நியரஸ்ட் கேம்ப் முகாம்களோ எங்கே நடக்குதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். அடுத்தது இலக்கியாவும் சாக்லேட் சிஸ்ட் ரெமடிஸ் பற்றி சொல்லுங்கன்னா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் டைமில் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுனாலையும் மென்ஸ்ட்ரேஷன் டைமில் ரிவர்ஸ் பிளட் ஃப்ளோவை ஏற்படுத்தக்கூடிய எக்ஸசைசஸ், இப்போ சர்வாங்காசனம், லெக் ரேஸ் போன்ற எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய பிளட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி போகும்போது டியூப் வழியாக போய் சாக்லேட் சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் தவிர்க்கும் போது சாக்லேட் சிஸ்ட் நம்ம பெர்மனெண்ட்டாகவே வராமல் பார்த்துக்க முடியும். ப்ளஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய யூட்ரஸ் கிளென்ஸ் மெடிகேஷன்ஸ் மூலமாக அதெல்லாம் கரைச்சி மாதவிடாயிலே எளிதாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதனால் நீங்கள் லேப்ரோஸ்கோப்பி அல்லது வந்து டிஎன்சி பண்ணி சுரண்டி எடுக்கணுங்கிறது தான் ஒரே வழிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து ஹாய் டாக்டர், ஓவரியில் ஹெமரஜிக் சிஸ்ட் இருக்குது ஸ்கேனில் சொன்னாங்க, பட் எக் க்ரோத் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 29 to 30 டேஸில் பீரியட் ஆயிடுது. இதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு வெட்டிங் பண்ணி 2 years பேபி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெமராஜிக் சிஸ்ட் இருக்குது பட் பீரியட்ஸ் ரெகுலராக தான் இருக்குது அப்படின்னாலுமே இப்போ ஹெமராஜிக் சிஸ்ட் அப்படிங்கிறது சாக்லேட் சிஸ்ட் தான். ஸோ இதை யூட்ரஸ் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. சிஸ்ட் அப்படிங்கிறதே வந்து வளர்ந்த முட்டைகள் வெளியேகாமல் உள்ளே தேங்கிருச்சு அப்படின்னா
சம்டைம்ஸ் அதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி இருந்தாலுமே அதை தங்க விடாமல் வெளியே தள்ளிடும். ஸோ இதை சிஸ்டர் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் கன்சீவ் ஆகிறது நல்லது அப்படிங்கிறது பானு நசீர் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஆன்சராக இருக்கும். அடுத்தது நித்யா நடராஜன், ஹை மேம் ப்ளீஸ் அட்வைஸ் ஆன் சப்சீரோசல் ஃபைப்ராய்ட் அண்ட் ஹவு கேன் இட் பி கியூர்ட் இன் சித்தா அண்ட் ஹவு லாங் இட் வில் டேக். ஐ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் சக்தி குடில மெடிசன் ஃபார் 3 months எக்ஸ்பெக்டிங் ரிப்ளை. ஸோ ஜென்ரலி வந்து குறைஞ்ச 3 to 6 months ஆகும். ஸோ சப்சீரோசல் அப்படிங்கும்போது கர்ப்பப்பைக்குள்ள வெளியே இருக்கக்கூடிய கட்டி. ஸோ நம்ம மருந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கரைஞ்சி உங்களோட மோஷன் வழியாக வெளியே வரும். ஸோ அந்த கண்டிஷனில் கான்ஸ்டிபேஷன்லாம் பார்த்துக்கோங்க, மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கர்ப்பப்பைக்கு வெளிப்புறமாக இருக்கிறதுனால பெல்விக் ஃப்ளோர் வழியாக மோஷன் வழியாக வெளிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் 3 months ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக எடுத்த ரிப்போர்ட்டையும் 3rd month கழிச்சு அந்த ரிப்போர்ட்டையும் அடுத்த விசிட்க்கு எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். அப்போ எவ்வளோ தூரம் அந்த கட்டிகள் கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது மதன்குமார் அப்படிங்கிறவங்க ஃபைப்ராய்டு சிஸ்ட், ஆல்ரெடி இப்போது பிரெஸ்ட்டோட ஃபைப்ராய்டு சிஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இலக்கியாங்கிறவங்க மேம் எனக்கு எக் அண்ட் டியூப்ஸ் நல்லா இருக்குது, டாக்டர் சொன்னாங்க எனக்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்குது மேம். இப்போ தான் சாக்லேட் சிஸ்ட் பற்றி நம்ம பேசணும். ஸோ கன்சீவ் ஆக முடியுமான்னு கேட்டிருக்கீங்க, தாராளமாக கன்சீவ் ஆகலாம். பட் கன்சீவ் ஆகி நல்லபடியாக சஸ்டைன் ஆகணும்னா சாக்லேட் சிஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகுங்க. ஸோ அது என்னோட அட்வைஸாக இருக்கும். அதுக்கு எளிதான மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது ஃபர்டிலிட்டி கிளென்ஸ் மெடிகேஷன் சக்திக்குள்ளே நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய பல நன்மைகள் இருக்கும். அதாவது குடல் சுற்றி ஏற்படும், ரத்த சுற்றி ஏற்படும், கர்ப்பப்பை சுற்றி ஆகும்போது சாக்லேட் சிஸ்ட்டு, ஃபெலப்பியன் டியூப் பிளாக்ஸ், இன்ஃபெக்ஷன், ஓல்டு ரெசிடியூஸ், ஃபைப்ராய்ட்ஸு எல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் ஆகி மென்ஸ்ட்ரேஷன் வழியாக வெளியே வந்துடும். ஸோ சுத்தம் ஆகும்போது அடுத்து குழந்தை இம்ப்ளான்ட் ஆகும்போது அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெக்னன்சி சஸ்டைன் ஆகி ஆரோக்கியமான குழந்தையை பெற முடியும். இல்லைனா இடையில வந்து நான் டபுள் லைன் பார்த்தேன் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எல்லா ரிலேட்டிவிட்டியும் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து திடீர்னு பார்த்தா மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு டிப்ரெஷன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் ஒரு சில குழப்பங்களுமே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி சஸ்டைன் ஆகி வளர்ந்து ஹார்ட் பீட்லாம் வந்து 3rd month அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக ப்ரெக்னன்சியும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பிரேம்குமார் அப்படிங்கிறவங்க, மை வைஃப் இஸ் ஆல் ரிப்போர்ட் நார்மல், லாஸ்ட் 6 months irregular periods, வாட்ஸ் த ப்ராப்ளம். ஸோ ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது, பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா ஒன்று அவங்க ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கும், 10 கீழே இருக்கும்போது கர்ப்பப்பைக்கும் சினைப்பைக்கும் போதுமான ஊட்டச்சத்துக்கள் குறையிறதுனால அவங்களுக்கு வந்து முட்டை வளர்ச்சி ஏற்படாமல் இருக்கலாம். அல்லது எல்லாமே ஹீமோகுளோபின் நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப செரண்டரி லைஃப் ஸ்டைல் இருப்பாங்க, எந்நேரம் உட்காந்து இருக்கக்கூடிய வேலைகள் செய்யும்போது கர்ப்பப்பைக்கும் சினைப்பைக்கும் போதுமளவுக்கு ரத்த ஓட்டம் போகாத ஒரு நிலையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ கொஞ்சமாவது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணும்போது அடிவயிற்று பகுதிக்கு நல்ல பிளட் சர்க்குலேட் ஆகும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக முட்டையோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இது தவிர நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 14 daysலையும், அடுத்து சிசாமி சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து செகண்ட் 14 days ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் இன்டியூஸ் பண்ணுற மாதிரியும் செகண்ட் ஃபேஸில் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்டியூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்பீடாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது எத்தனிக் ஹெல்த் கேரில் டாக்டர் யோகதியான் போட்டு சீட் சைக்கிளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனி வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை வச்சு எப்படி சீட் சைக்கிளிங் மூலமாக பீரியட்ஸை இயற்கையாக ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து புலிகோ மாஸ் அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து வந்திருக்கு. 3 months ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக பீரியடில் இருக்குது மேம், நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸோ அல்லது ஒயிட் டிஸ்சார்ஜோ ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனோ வந்து யூட்ரஸில் இருக்கும்போது கன்சீவ் ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா செமன் உள்ளே என்டர் ஆகும்போது கர்ப்பப்பையுடைய ஹீட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும், அந்த பிஹெச் லெவல் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும். கர்ப்பப்பையோட செக்ரீஷன்ஸ், வெஜினல் செக்ரீஷன்ஸ் வந்து நல்லா கூலண்ட்டாக இருக்கணும், அசிடிக்காக இருக்கக்கூடாது. அசிடிக்காக இருந்துச்சுன்னா செமன் உள்ளே என்டர் ஆகும்போதே ஸ்பெர்ம் எல்லாமே இறந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் வெள்ளப்படுறது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ யூட்ரஸ் நேச்சுரலாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 40 days தொடர்ந்து சோத்துக்கத்தால் தயிரில் கலந்து காலைல எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து நேச்சுரல் யூட்ரஸ் கிளென்சர். ப்ளஸ் வந்து உங்களோட உடலினுடைய வெப்பத்தை குறைக்கணும் அப்படின்னா வார ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அந்த வெஜினல் செக்ரீஷன்ஸ் வந்து கூலண்ட்டாக இருக்கும்போது செமன் வந்து 5 நாட்கள் வரைக்கும் கூட கர்ப்பப்பைக்குள்ளே உயிரோடு இருக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஜோயல் கிங்ஸ்டன் அப்படிங்கிற அந்த ஐடியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிறது பொதுவாக அமிலத்திலேருந்து சுரக்கிறது தான் கேஸ். இப்போ நம்ம வெளியே ஏதோ ஒரு சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணால் ஆசிட் போடுறோம், அந்த ஆசிட் ஊற்றினோன்னே என்ன அது புகை வருது, அப்போ அசிடிக் நேச்சுரல் இருந்தால் கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்போது நம்ம வயிற்றில் வந்து அதிகமான HCl செக்ரீஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ நேரத்துக்கு சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா அந்த ஆசிட் வந்து கேஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நேரம் அப்படின்னா பசிக்கிலோ சாப்பிடக்கூடாது, பசி எடுக்கிற நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிட்ருக்கணும். அடுத்தது மலைக்கட்டுலாம் பார்த்துக்கணும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கேஸ் வந்து வாதம் பித்த கபத்தில் வாதம் சொல்லக்கூடிய கேஸ் அதிகரிக்குது அப்படின்னா கீழ் நோக்கி சரியாக போகலன்னு அர்த்தம். ஸோ அந்த கீழ் நோக்கும் காலை வந்து நம்ம ப்ராப்பராக கான்ஸ்டிபேஷன்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காற்று உடம்புல தங்காது.
அடுத்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க காரத்தையும் புளிப்பையும் கண்டிப்பாக குறைக்கணும். குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடாது, வடித்து சாப்பிடணும். கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணணும். புளியை கட் பண்ணணும். நிறைய பேர் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, ரசத்துலேயும் புளி ஊற்றுறது, சாம்பாரில் புளி ஊற்றுறது இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதற்கு ஒரு ரெமடியாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரோஸ் குல்கந்து சாப்பிடலாம். மேலும் மாசிக்கா சூர்ணம் இருந்தால் கூட நீங்கள் தேன்லேயோ மோர்லேயோ கலந்து குடிக்கும்போது வயிற்றில் வந்து அசிடிட்டி வந்து குறையும். அடுத்தது வந்து மேடம் ப்ளீஸ் டெல் மீ ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம். ஆல்ரெடி ஃபைப்ராய்ட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைப்ராய்ட் வந்து சப்சீரோசல், சப்மியூகோசல், இன்ட்ராமியூரல்னு நிறைய வகையாக பிரிக்கலாம். சப்சீரோசல் அப்படிங்கிறது கர்ப்பைக்கு வெளியே இருக்கிறது, நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக மோஷன்லேயே வெளியே வரும். கர்ப்பைக்கு உள்ள சப்மியூகோசல் இருந்துச்சுன்னா மாதவிடாயில் வெளியே வந்துடும். இன்ட்ராமியூரலாக இருந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகும், பட் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும்போது அது உள்ளே ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி நிஷா ஆனந்த் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டவுட்டுங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணல, ஸோ என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் 96000037 அல்லது 96000038 ட்ராப் பண்ணிவிடுங்க உங்களோட டவுட்டை. கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை கொடுப்போம். இமீடியட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதே நம்பர்ஸ்க்கு நீங்கள் மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 6க்குள்ளே கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக டாக்டர்ஸ் எடுத்து உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க.